ஜல்லிக்கட்டு போராட்டம் விரைந்து வா நண்பர்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இப்போ நடந்திருக்கிற எருதுக்கட்டு வந்து ரொம்ப வியாபாரமாக போயிட்டு இருக்குது. 10,000 ரூபா அட்டை வச்சு விற்கிறாங்க. 10,000, 7,000, 5,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. நம்மள மாதிரி சின்ன மாட்டுக்காரங்கெல்லாம் டெய்லி நான் கூலி வேலைக்கு போயிட்டு 500 ரூபா டு 700 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டையும் பார்க்கணும், மாட்டையும் பார்த்து தெருவு போடுறது எப்படி முடியும்? 10,000 ரூபா அட்டை வைக்கிறாங்க, எப்படி மாடு போட முடியும்? நம்ம லட்சக்கணக்கில் போட்டு எடுத்துருவங்களுக்குன்னா அது சரியாக போகலாம். ஃபஸ்ட்டு 10குள்ளே ப்ரைஸ் அடிக்கிறவங்களுக்கான சரியாக போகலாம். ஆனால் நம்மள மாதிரி ப்ரைஸ் அடிக்காதவங்களும் பின்னாடி 50 ப்ரைஸ்க்கு மேலே வாங்குறவங்களாம் என்ன தான் பண்ண முடியும்? 7,000 ரூபாய், 8,000 ரூபாய், 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. 2025 இப்போ 10,000 ரூபாய் அட்டை வைக்குதுன்னும் போது 2026, 2027 20,000, 25,000 அட்டையே அவ்வளோ காசு கொடுக்கும்போது இந்த மாதிரி பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கணும்னுலாம் இது கலாச்சாரத்துக்காகலாம் நடக்காது. 10,000 ரூபா கொடுத்து அட்டை வாங்கி நான் மாடு போட முடியலன்னா கொண்டு போய் சந்தையில் தான் வைக்கணும் மாட்டை. அப்புறம் எப்படி இந்த பாரம்பரியத்தை எப்படி மீட்டு எடுக்கிறது? நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் பீட்டாக்காரங்கிட்ட அவ்வளோ போராட்டங்கள் இவ்வளோ பெரிய உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு போராட்டம் நடந்து இப்போ ஜல்லிக்கட்டு மீட்டு எடுத்துருக்குது. எதுக்காக? நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணுன்றதுக்காக, எல்லாரும் நம்மளுடைய கனவுகளுக்காக தான். ஆனால் இப்போ நம்மளுடைய கனவுகள்லாம் செதஞ்சிக்கு வீணாக போகுது. மாடு போட முடியல, வருத்தமாக இருக்குது. 10,000 ரூபாய் அட்டை அடுத்த வாரம் நடக்கக்கூடிய தெருவுக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் 10,000 ரூபாய் அட்டை வச்சிருக்கிறாங்க. எப்படி நான் மாடு போட முடியும் சொல்லுங்கள்? அப்போ நம்மளாம் மாடு போடவே கூடாதா? இதுக்கு ஒரு நியாயம் தான் எப்போ இருக்குது? தயவு செஞ்சு நண்பர்கள் எல்லாம், நான் ஒரு பொறுப்பில் எருது விடும் நல்ல பாதுகாப்பு சங்கத்தில் நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, ஒரு பொறுப்பில் இருக்கிறவருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, நேரில் வாங்க வந்து இங்கே தெரிவிங்க அப்படின்றாரு. நேரில் தெரிவிக்கிறோம். மாட்டுக்காரங்களும் தயவு செஞ்சு ஒன்று நல்லா புரிஞ்சுக்காங்க. இது வரைக்கும் எருதுக்கட்டை நானும் 2010 விட்டுனுக்கிற மாடு எவ்வளோ சிரமங்கள்லாம் பட்டு, எவ்வளோ 2 அட்டை போடுறவங்க, 3 அட்டை போடுறவங்க, 4 அட்டை போடுறவங்களாம் என் கண்முடியாக நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் இல்லாமல் சந்தில் நுழைக்கிறவன், அதெல்லாம் இல்லாமல் 100 பிரைஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே சங்கத்தினால தான் நடந்தது, தனிமரத்துலாம் நடக்காது. இப்போ சங்கம் சொல்லியிருக்குதா, பேட்ச் படி விடுங்க, நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. பேட்ச் படி விட மாட்டேறீங்க. 11 மணி 12 மணி வரைக்கும் விடுறீங்க மாடு. ஃபர்ஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களே 11 மணி 12 மணி விட்டாங்க. பின்னாடி வாங்குறவங்களாம் எப்படி மாடு ஓட முடியும்? நான்லாம் எனக்கு 200 அட்டைக்கு 200க்கு மேலே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குற எல்லா தெருவுலையும். அப்புறம் எப்படி நம்ம மாடு ஓட முடியும் அவ்வளோ நேரத்துக்கு? நீங்களே 12 மணிக்கும் விட்டுறீங்க. மாட்டுக்காரங்களும் திருங்க தயவு செஞ்சு. தெரு நடத்துறவங்களும் 10,000 ரூபாய் அட்டை வச்சுருந்தீங்களன்னா பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கிறது மாதிரி பண்ணுற மாதிரி தெரியல. இதெல்லாம் ஏதோ வியாபாரத்துக்காக பண்ணுற மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நண்பர்கள் எல்லாருக்கும் ஒன்று கேட்டுக்கிறது, தயவு செஞ்சு எல்லாரும் பதிவுகளை போடுங்க. வீடியோவில் உங்களால் நேரில் வர முடியலையா, வீடியோ பதிவு பண்ணுங்க, எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் மொபைல் இருக்குது, இப்போ ஆண்ட்ராய்டு இருக்குது. வீடியோ எடுத்து போடுங்க, உங்களுக்கு குறைகளை சொல்லுங்கள். அப்போ தான் இது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ஒரு மாறுதல் வரும். இந்த வருஷமே 10,000 ரூபாய் அட்டை வைக்கும் போது அடுத்த வருஷம் அதுக்கு அந்தான வருஷம்லாம் யோசிச்சு பார்த்தா மாடெல்லாம் விற்றுட்டு போய் அப்படியே போக வேண்டியது தான் சுற்றின்னு. அப்புறம் லட்சமாக கொடுத்து மாடு வாங்கிக்கிறவங்க, பெரிய மாட்டுக்காரங்க மட்டும் மாடு விட்டுன்னு அது பிஸ்னஸ் மாதிரி